எல்லாருக்கும் வணக்கம். ஓகே யா இன்னும் ஓகே 7 மாசம் முன்னாடி இதே மாதிரி ட்ரெய்லர் லான்ச் இவெண்ட்ல இந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்னை ஏற்றி விட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ்ல ஏறினது. அதுக்கு முன்னாடி நான் ஏறினதே இல்லை. அன்னைக்குல இருந்து இன்னைக்குள்ள நிறைய நடந்துருச்சு. இட்ஸ் பின் அ ஃபேரி டேல். ட்ரெய்லர் லான்ச் அப்பவும் நர்வஸா இருந்தேன், இப்போ கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். ஆனா கொஞ்சம் கம்மி நர்வஸா இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப நிறைய தலையாட்டினேன், இப்போ கம்மி ஆட்ட போறேன். ஸோ அப்போ லாஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறினப்போ ஒரு சின்ன எடிட் மானிட்டர்ல நாங்க ஃபியூ பீப்புள் ஹேட் ஜஸ்ட் வாட்ச் த ஃபில்ம் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். அப்பலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 13 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கோம். நிறைய நாடுகள் டிராவல் பண்ணிருக்கு இந்த படம். நான் நிறைய நாடுகள் ஃபர்ஸ்ட் டைம் என் பாஸ்போர்ட்ல இவ்வளவு வாட்டி ஸ்டாம்ப் ஆயிருக்கு. ஸோ பேங்காக் தான் ஒரே ஒரு வாட்டி முன்னாடி போயிருந்தேன். இப்போ நிறைய ஸ்டாம்ப் வந்துருச்சு பாஸ்போர்ட்ல. ஸோ இப்போ ஆல் ஆஃப் திஸ் ஹஸ் ஹேப்பன்ட். இட்ஸ் பின் அ ஃபேரி டேல். It's been a fairy tale without a prince. Bad girl is my everything. Prince except for prince. But so ipo sorry yeah, so it's been me and Bad Girl and my lovely team. I've always been an underconfident and anxious and nervous person. பேட் கேர்ள் வந்து என்னை இன்னும் பெரிய மேடைகளுக்கு எடுத்துட்டு போய் என்னோட அண்டர் கான்ஃபிடென்ஸையும் ஆங்ஸைட்டியும் இன்னும் பெரிய ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போக ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ வெட்ரி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரெய்லர் லான்ச் ஆன 3 டேஸ்லயே நாங்க ராட்டர்டாம் கிளம்பி போயிட்டோம். ஸ்ருதி மஞ்சரி எனக்கு ஸ்வெட்டர்லாம் கடன் கொடுத்தாங்க. ராட்டர்டாம் கிளம்பி போனோம். அங்க வந்து பயங்கர குளிர்ல வந்து எல்லாருக்கும் எங்க படத்தை காமிச்சோம். அங்க வந்து எல்லா யூரோப்பியன் மூவிஸ், ஆர்ட் ஹவுஸ் மூவிஸ் எல்லாம் பயங்கர சீரியஸா இருந்துச்சு. நாங்க மட்டும் ஒரு படம், பயங்கர கேலப்பான மியூசிக்கோட ஒரு படம். ஸ்கிரீன் வெளியிலாம் எங்க இது மட்டும் தெரிக்கும். நான் மறக்கவே மாட்டேன். பத்தே ஸ்கிரீன் நம்பர் 7ல எங்க படம் ஃபர்ஸ்ட் டைம் பிரீமியர் ஆச்சு ராட்டர்டாம்ல. அப்போ அதே ஸ்கிரீன்ல எங்களுக்கு முன்னாடி காஸ்டா கவராவோட படம் ஸ்கிரீன் ஆச்சு. அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அடுத்த ஸ்கிரீனிங் இருந்து நானும் அது இதுல உட்கார்ந்தேன். ஸோ அப்போ வந்து என் ட்ரெய்லர் வந்து குப்பை படம் அது இது நீங்க சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனா அங்க நான் வந்து யூனோ கிரேட் திங்ஸ், மேஜிக்கல் திங்ஸ் ஹேப்பன் டு மீ. அதெல்லாம் நடந்ததுனால தான் என்னால I was able to survive everything that was being said about my trailer. I'm so grateful. எங்களுக்கு அங்க ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்குது, இங்க வந்து ஏதோ சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாமே யூனோ ஒரு ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல நடந்துட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பேட் கேர்ள் நிறைய ராட்டர்டாம்லயும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் டிராவல் பண்ணிட்டு, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க மாதிரி எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்து ஃபைனலி இப்போ பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் hopefully bad girl இருந்தாலும் good girl இருந்தாலும் a mother should always be nurturing. Mothers are very nurturing, so we really hope that we'll get warmth and support from people. Even if you disagree with it, accept பண்ணிக்கங்க that all kinds of narratives எல்லாருமே எக்ஸிஸ்ட் பண்றதுக்கு இந்த உலகத்துல உரிமை இருக்கு அப்படிங்கறத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கங்க. அண்ட் ஓப்பன் மைண்டோட தியேட்டர் வாங்க. September 5th. நம்ம ஊர்ல வந்து மண்ணையும் பொண்ணையும் காப்பாத்துறோம்னு சொல்றவங்க தான் வந்து இந்த படத்தை தயாரிச்சவரும், இந்த ட்ரெய்லரை ஷேர் பண்ணவங்களும், என்னோட ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணவங்களோட ஃபேமிலியோட, அவங்க வீட்டு பெண்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு இது பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட பாலிடிக்ஸ் எங்க இருக்கு, அவங்க மைண்ட், அவங்க மனநிலை சரியா இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ people are triggered by a woman having desires. அவங்க வந்து நம்ம எல்லா படத்துலயும் பார்த்துட்டு இருக்கோம் பெண்களை எப்படி காமிக்கிறாங்கன்னு. அவங்க வந்து செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, செக்ஷுவல் பீயிங்ஸா இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. அவங்களுக்கு டிசைர் இருக்கிறது தான் ப்ராப்ளமா இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அபவுட் டைம் வி சேஞ்ச் தட். பட் நாங்க இந்த படத்துல வந்து ஒரு நிறைய பேர் வந்து இல்ல செக்ஷுவாலிட்டி ப்ராப்ளம் இல்லை, ஏஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. To address that point, yes, it's very valid, but legal age of consent for a woman, for all humans is 18, but that is meant for அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக, அவங்களோட தற்காப்புக்காக. அதை வந்து அவங்களை இன்னும் ஹர்ட் பண்றதுக்கு, அவங்களுக்கு நேச்சுரலா வர பயாலஜிக்கலா ரொம்ப இயற்கையா வர ஒரு விஷயத்த
இன்னும் டீமனைஸ் பண்ணக்கூடாது, இன்னும் ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது. The law exists to protect them. We shouldn't use that to further hurt them or make them feel like they're crazy people. It's a very normal part of growing up. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்டோ, அதே மாதிரி a person's coming of age, blooming into romance and sexuality is a very normal part of growing up. அதை நம்ம stigmatize பண்ண வேணாம். Especially when it comes to the context of women, we find out about rape even before we learn about sex. It's scary growing up and discovering all of these things. So I think we are a team with a lot of wonderful men and a lot of women. நாங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட இதை போர்ட்ரே பண்ணியிருக்கோம். மேல் கேஸ் அவாய்ட் பண்ணிட்டு, ஈவன் வைல் டீலிங் வித் வெரி சென்சிட்டிவ் கண்டென்ட், நானும் அஞ்சலி வில் கான்ஸ்டன்ட்லி ஹேவ் கான்வர்சேஷன்ஸ். பேப்பர்ல ஒன்று எழுதிடுவோம், ஷூட் பண்ணும்போது ஐயோ இது கொஞ்சம் பார்க்கானா இதுவா இருக்கா. we've been very careful to portray her story with a female gaze without sexualizing her. So I think it's the gaze, right? ஒரு விஷயத்தை பத்தி பேசவே கூடாதுன்னு கிடையாது, எப்படி பேசுறோம் அப்படிங்கறதுதான். கேமராவை எங்க வைக்கிறோம், யாரோட பார்வையிலேருந்து அதை பாக்குறோம், யாருக்காக பாக்குறோம். ஒரு ஜோக் சொல்லும் போது எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை பத்தி ஜோக் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, who are you laughing at? Similarly, who are you looking at and how are you looking at it? And the gaze is very important. We've put in a lot of thought into getting the right gaze in this film with a lot of sensitivity. All of these amazing people have tried to bring something on it. I think girls can have an environment where we feel safer if there is no stigma attached to conversations about sexuality and having partners or falling in love. அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாட்டி வந்து நம்ம செக்ஷுவல் வயலன்ஸை கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதை பத்தி நம்ம பேசுறதுனால இன்னும் நிறைய பெண்கள் வந்து அன்சேஃப் ஆயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. கான்வர்சேஷன்ஸ் கேன் ஒன்லி ஹெல்ப். அண்ட் ஏன் என் வாய்ஸ் எனக்கு திருப்பி கேக்குது? ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கலாச்சாரத்தை சீரழிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் அக்யூஸ் பண்றாங்க. ஐ ஃபீல் தட் culture should protect women. Women don't need to protect culture. It's not our job to protect culture. We need a culture that safeguards and protects women. And இதோட ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். நான் வந்து I just have a lot of people to thank. Vetri sir, everything. I have this life only because of him. From the beginning till now, it's all him. Dhanush sir, I worked as a writing assistant to him and I learned so much. நான் வெற்றி சார் கிட்ட இருந்து எழுத கத்துக்கிட்டேன், தனுஷ் சார் கிட்ட எப்படி ஸ்கிரிப்ட் முடிக்கணும்னு கத்துக்கிட்டேன், எழுதி முடிக்கணும்னு கத்துக்கிட்டேன். மிஷ்கின் சார் for always being a cheerleader for our project. இப்போ ரீசெண்டா கூட அஞ்சலியும் நானும் சம்மந்தமே இல்லாம சூப்பர் சிங்கருக்கு போனோம் ப்ரமோஷன்ஸ்க்கு. he was so supportive, he was so sweet. ராம் சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் ராட்டர்டாம்ல ஸ்டெஃபான் போர்சோஸ்னு ஒரு ஹீஸ் அ கியூரேட்டர் ஃபார் தி ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அவர் இந்தியாவுக்கு வந்து யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் யாராவது புதுசா இருக்காங்களான்னு ஐடென்டிஃபை பண்ண வரும்போது அவர் தான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நல்லா என்னோடது வந்து ஃபெஸ்டிவல் ஃபிலிம்னு நினைக்கவே இல்லை, பட் he believed in us even before we believed in ourselves. Thank you so much ராம் சார். அண்ட் ராட்டர்டாம் போனப்போ கூட நானு, அஞ்சலி, ராதா, அஜுமா, விக்ரம் எல்லாரும், சாந்தி பிரியா மேம், நாங்க எல்லாரும் ராட்டர்டாம் போனபோது கூட he kept supporting us and throwing the spotlight on our film. அவரோட ஸ்கிரீனிங்ல அவரோட Q&Aல எங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பாரு. That's thank you for your generosity sir. அனுராக் சார், வெற்றி சார் எப்பவுமே ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருப்பாரு. இது கேவலமா பண்ணிருக்கீங்க, இது ஒழுங்கா சரியா பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ கான்பிடன்ஸ் வந்து நூடுல்ஸா போனாங்க. அப்ப அனுராக் சார் வந்துட்டு he came as ஒரு ரஃப் கட் பார்த்துட்டு he gave us a lot of confidence at a time when we really needed it. Actually சார் வந்து அதை சொல்லி தான் அனுப்பிச்சாரு, கொஞ்சம் அவ லோ கான்ஃபிடன்ஸ்ல இருக்கா, நீங்க பேசுங்கன்னு சொல்லி. So that's when the call even happened. And எனக்கு வந்து ஃபுல்லாவே நிறைய டவுட் இருந்துச்சு, படம் ஒர்க் ஆகுதான் ரொம்ப அப்படியே உன்னிப்பா பார்த்துட்டே இருக்கிறதுனால. பட் ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் இப்போ, ஏன்னா லாஸ்டா மிக்சிங் செஷன்ல இருந்து சார் கார் உள்ள ஏறும்போது நல்லாதாமா படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல எழுதிட்டு போயிருக்காரு. ஸோ ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஹீ செட் தட். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு தேங்க் மை அமேசிங் டீம், தி 3 DOPs, ஜக்கி, பிரின்ஸ், பிரீதா மேம், ராதா இஸ் மை சப்போர்ட் சிஸ்டம் இந்த படத்துல. எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ வேர்
my work begins and her work ends. Last 6 months has just been me and her. Raja, production designer, the beautiful visuals that he brought. Vinod Tanikasalam, the sound designer. Pratap, the mixing engineer. அவர் ஆக்சுவலி வந்து ஏடியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா. காப்பி ரெடி பண்றதுக்கு வந்து அவரோட ஸ்டுடியோல டப்பிங், அவரோட இதுல எல்லாம் அவர் வந்து ஒரு சவுண்ட் mixing engineer, but also my AD, I think, at this point. Pavna, for the amazing acne. நான் வந்து எனக்கு புதுசா பிம்பிள் வந்துச்சுன்னா போட்டோ எடுத்து பாவனாக்கு தான் அனுப்புவேன், இதை ரெஃபரன்ஸா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதி மஞ்சரி for having such great eye for detail. நான் ஒன்னு சொன்னேன்னா அதுக்கு வந்து செட்டில் ஆக மாட்டாங்க, இல்ல அப்படி பண்ணக்கூடாதுன்னு she'll go an extra mile and make everything better. Thank you so much. வர்ஷா வரதராஜன், நான் வந்து விடாம அவங்களை தொல்லை பண்ணிட்டே இருப்பேன், காஸ்டிங் லாஸ்ட் மினிட் வரைக்கும் மாத்துவோம், ஷெட்யூல் மாத்துவோம், இது மாத்துவோம். She is so cooperative. Her team, Varsha and Malvika, were always available for us. என்னோட தூண், என்னோட AD team, Pavitra, Pooja, Kailash, can I just call them on stage? And one more person I want to call on stage is Ajuma, assistant editor. And recent இப்போ நீங்க கியூட்டான போஸ்ட்ஸ்லாம் பேட் கேர்ள் தி ஃபிலிம் டீம்ல பார்த்திருப்பீங்க. தட்ஸ் மேட் பை ஸ்வேதா. மேல வாங்க ஸ்வேதா, கம். Thank you so much, guys. Take a bow. Awkward. The trailer, the very controversial trailer edited by Madhu, what a fantastic talent. Ranjini, who cut our promos, and எனக்கு எப்போ anything இதுனா நானும் ராதாவோ வந்து ரஞ்சினிக்கு எப்போ எப்படி பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு Ranjini, Ashwin, who's editing our promos, and the most important people I want to thank are actually Anjali, Ramya. She's brought my dream to life. Thank you so much, Anjali. I think through this process எங்க ரெண்டு பேருக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட்டும் வந்துச்சு. We had good times, we had bad times, but I think we had a very wholesome relationship. Thank you so much. SP ma'am, I promise you ma'am, எனக்கு முந்தா நேத்தி டெக்ஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப படம் பார்த்துட்டு ஹாப்பியா அவங்க கண்ணெல்லாம் கலங்கி, always be grounded வர்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. I'll try ma'am. Hridu, thank you Hridu for the energy and for the chaos you bring. TJ இன்னைக்கு அவ்வளவா வர முடியல, but he's been such a support system. எப்போ என்ன இஷ்யூனாலும் are you okay அப்படின்னு டெக்ஸ்ட் அனுப்புவாரு. Such a beautiful human being. Thank you TJ. Shank, the good boy who plays the bad boy, அவரும் இங்க இல்ல. சஷாங்க். Sharanya, இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரை பத்தி ஹெவியா எல்லாரும் பேச போறாங்க. That's Radha and Sharanya. Sharanya's character is what everybody talks about walking out of the film. Of course Anjali, but Sharanya, mostly Sharanya actually. Even actually Anjaliயோட அம்மாவே படம் முடிச்சதுக்கு அப்புறம் மெயினா Sharanyaயோட கேரக்டர் பத்தி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் பாட்டியா நடிச்ச பார்வதி மேம், thank you so much for she's actually a journalist and a retired journalist, and அவங்க வந்து நான் கேட்பேன் இப்படிலாம் பண்ணுவேன் பேசுவாங்க பாட்டி, அது ஓகே தானே? ஆமா ஆமா இப்படிதான் இருப்பாங்க, பட் I am not like that, I am very modern அப்படின்னாங்க. So thank you so much for the energy you brought. Thank you all so much. Sorry, Amit Trivedi sir, இந்த படம் வந்து ஃபெஸ்டிவலுக்கு போனதுக்குலாம் நான் கிரெடிட் எடுத்துக்கிறேன். It was all me, but everything that happens theatrically for this film is Amit Trivedi sir. Thank you so much. Sir, thank you so much Abdul Rahman sir for always putting up with me. நான் ஒரு ப்ரொடியூசரா பயங்கரமா என்ன செல்லம் கொடுத்து கெடுத்திருக்காரு. அடுத்த படத்துல இது கிடைக்குமான்னு தெரியல, நீங்களே முடிஞ்சா ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க, கொஞ்சம் கன்வீனியன்ட்டா போயிடும் ப்ளீஸ். மேபி பேட் கேர்ள் டூ. Vikram, my best friend, my support system through this project, last man standing. Thank you so much.